ஹாய். இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பப்பீஸுங்களுக்கு நான் செய்கிற லிவர் ரைஸ், லைக் ரைஸு லிவர் வித் வெஜிடபிள்ஸோட. லாஸ்ட் டைம் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லாமல் பண்ணியிருந்தோம். இப்போ ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப இல்லை, லைட்டாக டாப்பிங்ஸ் ஆட் பண்ணி அது என்னன்றது வீடியோ எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் பப்பீஸுக்கு ஃபாலோ பண்ணுறேன்னா பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெசிபி வந்து நான் ஒரு வெட் விசிட் போகும்போது அங்கே ஒரு பெட் பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்க பப்பி வந்து இன்ஃபேக்ட் லைக் நம்ம டேனும் அவங்க பப்பியும் ரெண்டுமே வந்து டிக் ஃபீவரில் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. அப்போ சாப்பிடாமல் இருந்துச்சு, நம்ம கொடுக்குற மற்ற இந்த சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிடாமல் இருந்துச்சு. அப்போ அவங்க சஜஸ்ட் பண்ண ஃபுட்டு தான் இது மெயினாக வந்து அவங்க சாப்பிட்றதுக்குள்ள நம்ம ஃபீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த சீவ் பண்ணுறதுக்குலாம் இருக்காது, வாயில் போட்டோன்னே டவக்குன்னு அதுங்க முழுங்கிருங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காண்டே இந்த ஃபுட்டை அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ அந்த டைம் இது நடந்து ஒரு 1 இயராக இருக்கும். அந்த டைம்லேருந்து இப்போ நம்ம ரெகுலராக கொடுக்குற ஃபுட் அவங்க சாப்பிட்லன்னா இதை தான் வந்து ஃபீட் பண்ணுறது. இது நம்ம பவுலில் போட்டோம்னா போதும், அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. இன்னும் ஒர்க்லாம் நமக்கு ஜாஸ்தி இருக்காது. ஸ்டார்டிங் எனக்கு அமைச்ச மாதிரி 3 வெஜிடபிள்ஸ் தான், கேரட், பீன்ஸ் அண்ட் அந்த பம்கின் மாதிரி. அதுக்கப்புறம் லிவர், இவ்வளோ தான் நமக்கு வேண்டியது. ப்ளஸ் ரைஸ். லிவர் வந்து நான் ரெகுலராக வாங்குகிற இடம் தான். ஸோ இதில் வந்து எனக்கு அந்த கிசாடோ மற்ற எதுவுமே இருக்காது, வெறும் இது மட்டும்தான் எனக்கு. நான் லிவர் பண்ணும்போது வெறும் லிவர் தான் வாங்குறது, கிசார்ட்லாம் வாங்குறது இல்லை. கிசார்டு வந்து அவங்க கொஞ்சம் சீவ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கிசார்ட்லாம் வாங்குறது இல்லை. குக் பண்ணுறது கோகனட் ஆயில்னால் பெட்டர். நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது கோகனட் ஆயில் தான். சம்டைம்ஸ் அந்த ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் ரொம்ப ரேர். பட் நான் குக் பண்ணும்போது அவங்களுக்கு ஆயில் ஆட் பண்ணி நான் குக் பண்ணுறேன்னா அது வெறும் கோகனட் ஆயில் தான். கோகனட் ஆயில் நீங்கள் கொடுக்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் டைஜஷனுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். செகண்ட், அவங்க ஸ்கின் கோட்டுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டை நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் லைட்டாக கோகனட் ஆயில் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க இன்டேக் ஜாஸ்தி ஆயிரும். அவங்க கொஞ்சம் சாப்பிட்றது இன்டென்ஷன் காட்டுவாங்க, சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸிங்க இந்த மெத்தட் செய்கிறது. அண்ட் மோரோவர் லைக் அவங்க இம்யூனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த பம்கின் ஆட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் டைஜஷன் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறது நல்லது தான். ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிட்டு அதில் வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சம் ராவாக குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ரைஸும் லிவர்லாம் ஆட் பண்ணி மூடும்போது அது பாயில் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரா குக் ஆகிரும். ஸோ அண்ட் இது வந்து என்னென்னா நீங்கள் குக் பண்ணும்போது நல்லாவே ஸ்மாஷ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் குக்கிங் எண்டிங்கில் வந்து கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்மாஷ் ஆகிற மாதிரி, அப்போ தான் வந்து அவங்க எடுத்துக்கும் போது ஈஸியாக எடுத்துப்பாங்க. உங்கள் பப்பீஸ் ஈஸியாகவே வெஜிடபிள் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் ராவாக கொடுத்தா கூட சாப்பிட்டுப்பாங்க. பட் அவங்க சாப்பிட்றது இல்லை அப்படின்னா கொஞ்சம் இது எல்லாமே ஸ்மாஷ் ஆகிற மாதிரி தான் பார்த்துக்கணும். நம்ம பப்பீஸ் 4 இருக்குது, 4 எதுவுமே வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்காதுங்க. நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்தா கூட எடுத்துக்காதுங்க. கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லிவர் ஆட் பண்ணிக்கோங்க. லிவர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இல்லைனா கீழே இருக்கிறது பாட்டமில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகிரும், மேலே இருக்கிறதோ இல்லை கொஞ்சம் உள்ளே இருக்கிறதெல்லாம் குக்காமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆயில் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. ஸோ தண்ணி வந்து லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போக. பட் ஸ்டார்டிங்கில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். வெறும் லிவர் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வீடியோவுக்கு ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண மாட்டேன், லோ ஃப்ளேமில் தான். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது ஒரு சைடில் கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை ஆயிரும், கொஞ்சம் டீப்பாக குக் ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் போட்டு கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிட்டு தான் இருக்கிறது. இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு உங்கள் பப்பீஸ் ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ எதுவுமே வரக்கூடாது. ஒரு வேளை டிக் ஃபீவர் வந்திருக்கு, அவங்க சாப்பாடு எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் டாக்டர்ஸ்ட்டையோ இல்லை யார்கிட்ட போனாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் ஃபீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக் ஃபீவருக்குலாம் அவங்க பப்பி சாப்பிட்டுட்டு இருக்கணும். சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு இம்யூன் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா இம்யூன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் டேப்லெட்ஸ்லையோ இல்லை வெறும் மெடிக்கேஷனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னா அது ஆகும், நீங்கள் கொடுக்குற ட்ரிப்ஸோ. பட் அவங்க இன்டேக் ஏதாவது ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் கொஞ்சம் ரிக்கவர் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். இது நான் வந்து அடுத்தவங்க சொல்லியோ இல்லை வெளியில் யாரோ சொல்லியெல்லாம் நான் பார்க்கல. இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. நம்மளோட கிரேட் எனக்கு 2 டைம்ஸ் வந்து டிக் ஃபீவர். இன்ஃபேக்ட் லைக் அவங்க டிக் ஃபீவர் எப்படி வருதுன்றது ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் ஒரு 2-3 டிக்கை வந்து தேவையில்லாமல் எடுத்துட்டேன். ப்ளக் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங் வந்து உள்ளாரே இருந்தனால இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ டிக் ஃபீவர் வந்துச்சு. செகண்ட் டைமில் அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா
அவங்க மேலே டிக்கே இருக்கிறது இல்லை. பட் அவங்க எப்படியோ விளையாடமோ தெரில அது எப்படி வந்துச்சுன்னு. அந்த டைம் அவங்க ரொம்ப டல்லாகிடுவாங்க. ஒரு நாள் சாப்பிட்லனாலே அடுத்த நாள் நீங்கள் கூட்டு போய் ப்ளட் டெஸ்ட் பண்ணுற பெட்டரான ஒரு சொல்யூஷன். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த டைம் வந்து ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துட்டேனே. இவன் தான் பைரவா, நம்ம தம்பியோட வீட்டில் இருக்கிறவர், கொஞ்சம் ஊருக்கு போய்ட்டு அதனால இவன் மேலே விட்டுட்டு போயிட்டார். ஸோ ரைஸ் எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியாமல் அவன் ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்ததுனால ஜாஸ்தியாக வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தெரில. அவ்வளோதான், ரைஸ் போட்டு குக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கனால கை போட்டு பிணைய மாட்டேன். கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் ஆறின அப்புறம் பிணைஞ்சி அவங்கவுங்க பவுலில் சர்வ் பண்ணிட்டா போதும், சாப்பிட்ருவாங்க. பட் அவங்க உடம்பு சரியில்லாதப்போ நம்ம தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபீட் பண்ணி ஆகணும். வாயை நல்லா பொழந்து வாய்க்குள்ளே வச்சிட்டிங்கன்னா சாப்பாடு மெல்ட் ஆகி உள்ளார போயிடும், ஈஸியாக போயிடும். அதனால் அவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய வேலைலாம் எதுவுமே இருக்காது, ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் பப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்ற எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் அவங்க ரியாக்ஷன் என்னென்னு பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.